வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் எப்படி இடியாப்பம் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது நல்லா கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும். வறுத்து எடுத்துகிட்டு இது சலித்து வச்சுக்கோங்க. அடுத்தது 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. இந்த தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரண்டியில் வச்சு நல்லா அந்த மாதிரி கலக்கிக்கோங்க. தண்ணி சூடாகிறதுனால நம்ம கையை விட்டு கிளற முடியாது. இது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊறின பிறகு கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இடியாப்ப அச்சில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வாழை இலையில் வச்சு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. நான் இதில் எண்ணெயெல்லாம் எதுவும் தடவலை. வாழை இலையில் பாருங்க, இந்த மாதிரி வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா வரும். அடுத்தது இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதுக்கு மேலே ஒவ்வொரு இலையாக வச்சுட்டேன். நான் வச்சுட்டு இதை மூடி வச்சிட வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷத்தில் இது வெந்துடும். பாருங்கள், 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு. இதை எடுத்திங்கன்னா நல்லா ஏடாக வரும். சூடாக இருக்குது. இது நல்லா பிடிக்க முடியல. இதை பாருங்கள், எடுத்திங்கன்னா நல்லா அழகாக வரும். இது ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோதான், வெந்துருச்சு. நம்ம இதுக்கு மேலே தேங்காய் பூ துருவி போட்டுக்கலாம். இதுக்கு நாட்டு சர்க்கரை வச்சு கூட சாப்பிட்டுக்கோங்க. சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும். இல்லைன்னா இடியாப்பத்துக்கு உகுந்த தேங்காய் பால் இன்னும் நல்லாயிருக்கும். இது மேலே நான் பொட்டுக்கல்லையை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். அது பொட்டுக்கல்லையை தூவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.